சிவபெருமான் மேலேயும் அடியார்கள் மேலேயும் இடைவிடாத ஆழ்ந்த பக்தியுடையவர் கூற்றுவ நாயனார். அவர் தன்னுடைய படைபலம், விடாமுயற்சி, இதோட சிதம்பரம் நடராஜாவோட அருளால மூவேந்தரையும் ஜெயிச்சு நாட்டை கைப்பற்றினார். சேர, சோழ, பாண்டியரை, அதுவும் மூவேந்தரையும் ஜெயிக்கிறதுனா அவ்வளவு சாதாரண விஷயமா? எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாரு. பல முறை தோத்து கூட போயிருக்கலாம். ஆனாலும் மன உறுதியோட விடாமுயற்சியும் சேர்ந்து ஜெயிச்சிட்டார். தனக்கு முடிசூட்ட சொல்லி தில்லைவாழ் அந்தனர்கிட்ட சொன்ன போது அவங்க, நாங்க பரம்பரை சோழருக்குத்தான் முடிசூட்டுவோம், உனக்கு மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நாயனார் மனம் வருந்தினார். இருந்தாலும் நடராஜா கிட்ட போய், அப்பா உன் பிள்ளைக்கு இப்படி நடக்கலாமான்னு மனம் உருகி வழிபட்டார். சாமி விடுவாரா? அவருடைய விடாமுயற்சிக்கும் பக்திக்கும் பரிசாக நாட்டை கொடுத்ததோட அவங்க சூட்டலைன்னா என்ன, என்னுடைய தூக்கிய திருவடியே உனக்கு முடியா சூட்டுறேன்னு சொல்லி குஞ்சித பாகத்தை அவர் தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். கூற்றுவ நாயனார், நடராஜா இதை விட பெரிய பேரு வேற என்ன இருக்க முடியும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நாட்டை நல்லாட்சி பண்ணினார் என்பதை ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் என்னும் குரலில் வைத்து விளக்கி, கூற்றுவர் மூவேந்தர் நிலமும் கை கொண்டாரே, தோற்றும் தாளாண்மையினார் சோமேசா, சாற்று முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும்னு சோமேஸ்வர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார். அதனால எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் நாம மனம் தளர்ந்து போய் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி திருவினையாக்கும்னா நம்முடைய முயற்சிக்கு பயனாக திருவருளே அங்க வந்து அருள் செய்து நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.